ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் மனோஜ் டால்க். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஐயா வைகுண்டர். எஸ், இந்த உலகத்துல ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போராடினதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனா அப்படிப்பட்ட மக்களுக்காக காட், அதாவது கடவுளே இந்த மண்ணில் இறங்கி மக்களுக்காக போராடினாரு அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? எஸ், நான் வேற யாரை பத்தியும் சொல்லல, ஐயா வைகுண்டரை பத்தி தான் சொல்றேன். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? எஸ், ஐயா வைகுண்டர் யாரு? ஏன் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் ஐயா வைகுண்டரை வணங்கிட்டு வராங்க? இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓகே, இந்த உலகத்துல சேர சோழ பாண்டிய மன்னர்களோட ஆட்சி தான் ஒரு பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆட்சி காலத்துலதான் மக்கள் வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம, அதாவது ரொம்ப செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களான மூவேந்தர்களோட ஆட்சி வந்து ஒரு கட்டத்துல முடிவுக்கு வருது. அதாவது ஒரு கட்டத்துல வந்து சேர சோழ பாண்டிய மன்னர்களோட ஆட்சி முடிவுக்கு வரும்போது 13ஆம் நூற்றாண்டுல திருமலை நாயக்கர் வந்து மதுரையை கைப்பற்றுறாரு. இவரு திருமலை நாயக்கர் வந்து மதுரையை கைப்பற்றும் போது அங்க வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அவர் வந்து விதிக்கிறாரு. கோவிலுக்குள்ள நீங்க வரக்கூடாது, இந்த சமூக மக்கள்லாம் வந்து கோவிலுக்குள்ள நீங்க வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்லாம் வந்து அவர் சொல்லும்போது அங்க இருக்க மக்கள் வந்துட்டு அவரை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்கள வந்து அரசரை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, திருமலை நாயக்கர் மக்கள் மேல கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் விதிக்கப்படுது. அதாவது அவங்கள வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களா மாத்துறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களா மாத்துறாரு. இது பத்தாததுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், அந்த வீட்டு பெண்கள், அதாவது அந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து தோல் சீலை அணிவதற்கு கூட தடை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தோல் சிலை அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, முட்டிக்கு கீழே இடுப்புக்கு மேல பெண்கள் வந்து ட்ரெஸ்ஸே போடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு சட்டத்தெல்லாம் வந்து மக்கள் மேல திணிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம 1620ஆம் ஆண்டு அதிவீர ராமபாண்டியன் அப்படிங்கிற அரசர் என்ன பண்றாருன்னா குடிபெயரும் சட்டம் அப்படின்னு ஒண்ணு மக்கள் மேல விதிக்கிறார். குடிபெயரும் சட்டம்னா என்ன அப்படின்னா, பகல்ல வந்து இந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்துட்டு வெளியே நடமாடக்கூடாது, இரவு நேரங்கள்ல மட்டும்தான் நடமாடணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து விதிக்கிறார். அதாவது மக்கள் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல, ரொம்ப ஒரு பயங்கரமான கட்டுப்பாடுல என்ன பண்றதுன்னே தெரியாத மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு வந்த ஒரு காலகட்டம் அது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 1808ஆம் ஆண்டு கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கிற திருவிதாந்தூர் சமஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு பொண்ணு நாடார் வெயிலாளம்மை அப்படிங்கிற ஒரு தம்பதிகளுக்கு வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. இந்த ஆண் குழந்தை வந்துட்டு குடிபெயர் முடிசூடும் பெருமாள் அப்படின்னு வந்துட்டு அவருக்கு பேர் வைக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி பேரெல்லாம் வந்து மன்னர்கள் பரம்பரையை சேர்ந்தவங்களுக்கு தான் வைக்கிறோம், ஒரு சாதாரண மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேரெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்க அரசரோட சிப்பாய்கள் வந்துட்டு இவங்களை வந்து தண்டிக்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேற வழி இல்லாம இந்த முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிற இவரோட பேரை வந்துட்டு முத்துக்குட்டி அப்படின்னு வந்துட்டு மாத்துறாங்க. அதாவது முடிசூடும் பெருமாளுங்கிற அவரோட பேரை வந்து முத்துக்குட்டின்னு வந்துட்டு ஃபுல்லா மாத்திடுறாங்க. மாத்தினதுக்கு அப்புறமா ஓகே, இந்த முத்துக்குட்டிங்கிறவர் வந்து யாருன்னா, பொண்ணு நாடார் வெயிலாளம்மை அவங்களுக்கு பிறந்த ஒரு ஆண்மகன். இந்த முத்துக்குட்டி வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ஒரு தீவிர சிவன் பக்தனா இருந்துட்டு வர்றாரு. அதாவது எப்ப பார்த்தாலும் வந்துட்டு சிவனையே வழிபடுறது, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு தீவிர ஒரு சிவன் பக்தனா வந்துட்டு இவர் வந்து இருந்துட்டு வர்றாரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு மேரேஜ் பண்ற அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, 17 வயசுல இவருக்கு வந்துட்டு கல்யாணமும் ஆகுது. இவருக்கு வந்துட்டு ஆஹ் திரு திருமால் அம்மை அப்படிங்கிறவங்க கூட வந்துட்டு 17 வயசுலயே வந்துட்டு கல்யாணமும் ஆகுது. ஆனா இப்பதான் வந்து ஒரு ட்விஸ்டே இருக்கு. அதாவது 17 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள இவருக்கு வந்துட்டு உடல்நிலை ரொம்ப வந்து மோசமா ஆயிடுது. அதாவது ரொம்ப வந்து படுத்த படுக்கை ஆயிடுறாரு, எந்த வேலையும் செய்ய முடியாத மாதிரி ரொம்ப உடல்நிலை மோசமாயிடுது. இவங்களும் வந்துட்டு என்னென்னவோ வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்றாங்க. ஆனா வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சக்சஸ் ஆகல. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு கட்டம் வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு கட்டம் வந்து போய்கிட்டு இருக்கு அவங்க லைஃப்ல. என்ன பண்றதே தெரியாம, அதாவது அவருக்கு மேரேஜ் வேற ஆயிடுச்சு, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க. இவரை வந்து எப்படி காப்பாத்துறது அப்படின்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த சமயத்துல ஒரு நாள் ராத்திரி தூங்கும்போது அவங்களோட கனவுல வந்துட்டு முருகன், அதாவது திருச்செந்தூர் முருகன் வந்துட்டு அவங்க கனவுல வந்து வந்திருக்காரு. அவர் அப்போ வந்து அவங்க என்ன கனவு கண்டிருக்காங்க அப்படின்னா, திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்துட்டு நீங்க அவரை கூட்டிட்டு வாங்க, அவரை நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அவர் வந்து குணமாயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு முருகனே வந்து அவங்க கனவுல வந்து சொன்னதாகவும் வந்துட்டு நமக்கு வந்து
சொல்லப்படுது. இந்த சமயத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து நம்பி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொட்டில் கட்டி, ஏன்னா வந்து அவர் படுத்த படுக்க இருக்கிறதுனால அவரால் வந்துட்டு மற்ற மனுஷங்க மாதிரி சும்மா எந்திரிச்சு நடக்க முடியாத இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரை வந்து தொட்டில் கட்டி அந்த அவரோட அம்மாவும் அவங்களோட ஒய்ஃபும் வந்துட்டு தோல் மேல வச்சுட்டு அவரை திருவிதாந்தூர் சமஸ்தானத்துல இருந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் வரைக்கும் அவரை நடைப்பயணத்திலேயே கூட்டிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரம் தாண்டி அவரை வந்துட்டு வாக்கிங்லேயே வந்து ஒரு தொட்டில் கட்டி அவரை வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்படி கூட்டிட்டு வந்த இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம நார்மலா வந்துட்டு ஒரு கோவிலுக்குள்ள போறோம் அப்படின்னா நம்ம வந்து குளிச்சுட்டு நம்ம வந்து சுத்தபத்தமா அப்படி போவாங்கல்ல. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த திருச்செந்தூர் கடல்ல வந்து அவர் வந்து குளிக்கிறாங்க. அதாவது அவங்க அவங்க 3 பேரும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கடல் கிட்ட இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, தெரியாத விதமா அந்த முத்துக்குட்டிங்கிறவர் வந்து கடலுக்குள்ள போயிடுறாரு. கடலுக்குள்ள வந்துட்டு போயிட்டு அவர் வந்து திரும்ப வெளியே வரவே இல்லை. அவர் வந்து அங்கேயே வந்துட்டு இறந்துடுறாரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த அவரோட அம்மா வந்துட்டு, அதாவது வெயிலாள் அம்மை அவங்களோட அம்மா பேரு. அவங்க வந்து என்ன ஆகுதுன்னா தேம்பி தேம்பி அழ முடிக்கிறாங்க. எனக்கு என் மகன் வேணும். நான் என் மகனோட தான் வந்துட்டு ஊருக்கு போவேன். முருகன் தான் வந்து கூட்டிட்டு வர சொன்னாரு. இப்போ வந்து இப்படி ஆயிடுச்சு. எனக்கு நான் மகன் இல்லாம வந்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு வந்து பயங்கரமா வந்து அழுகுறாங்க. அப்போ வந்து அங்க இருக்க மக்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. அங்க வந்து சுத்து வட்டாரத்துல இருக்க மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. உங்க மகன் வந்து இறந்துட்டாருமா, நீங்க வந்துட்டு இங்க இருக்கிறது வந்துட்டு வேஸ்ட். நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. அவங்க மகன் வந்து திரும்ப வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம, இல்ல என் மகன் வந்தாதான் நான் போவேன் இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க, புலம்புறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி இந்த இந்த மாதிரி இருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, கரெக்டா இவர் கடலுக்குள்ள போய், அதாவது அந்த முத்துக்குட்டிங்கிறவரு கடலுக்குள்ள போய் எண்ணி மூணாவது நாள் என்ன ஆகுதுன்னா, இப்ப சுனாமிலாம் வந்துச்சுன்னா கடல் வந்து உள்வாங்கும் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு கடல் வந்து உள்வாங்கி விரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்படி விரிய ஆரம்பிச்சோடனே அங்க இருக்க எல்லாரும் வந்து ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, கடலுக்கு உள்ள இருந்து யாரோ நடந்து வர மாதிரியான ஒரு தோற்றம் வந்து அங்க தெரிஞ்சிருக்கு. மக்கள்லாம் வந்துட்டு எப்படி ஒரு மனிதன் வந்து கடலுக்குள்ள இந்த மாதிரி வர முடியும், இது எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, கடலுக்குள்ள இருக்கிற அந்த மனிதன் வந்து கிட்ட வர வர இந்த அந்த முகம் வந்து முத்துக்குட்டி அவரோட முகம் மாதிரியே இருக்கு. உடனே வந்துட்டு கடலுக்கு உள்ள போனவர் தான் திரும்ப வராரு போல நினைச்சு எல்லாம் வந்து பயங்கர ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்துக்குட்டிங்கிறவர் வந்துட்டு, அதாவது ஆனா உள்ள இருந்து வந்தது வந்துட்டு முத்துக்குட்டி இல்ல, அது வந்து ஐயா வைகுண்டர். உடனே அவர் வந்து நேரா அந்த அம்மா கிட்ட போய் சொல்றாரு, நான் உங்க மகன் முத்துக்குட்டி இல்ல, நான் வந்து இந்த கலியுகத்தை அழிக்க வந்த இறைவன், நான் வந்து உங்க மகன் கிடையாதுமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த அம்மாவால அதை நம்பி ஏத்துக்க முடியல. அவங்க வந்துட்டு, இல்ல எனக்கு என் மகன் தான் வேணும், எனக்கு கடவுள்லாம் வேணாம், நான் என் மகனோட தான் போவேன் அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஆனா ஐயா வைகுண்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல நான் வந்து உங்க மகன் முத்துக்குட்டி இல்ல, நான் வந்து இறைவன் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு இன்னொரு முறை அந்த கடல்ல வந்துட்டு உள்ள போயிட்டு வந்து காட்டுறேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இவர் திரும்பவும் உள்ள போயிட்டு வர்றாரு. அதாவது அந்த கடலுக்குள்ளே போயிட்டு வந்து காட்டுறாரு. அங்க இருக்க மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்துல இருக்காங்க. ஆனா அந்த அம்மாவால அதை நம்பவே முடியல. இல்ல எனக்கு என் மகன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அழுது அழுது புலம்புறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மா, அதாவது வெயிலாள் அம்மை வந்துட்டு அந்த இடத்துலயே வந்துட்டு இறந்தும் போயிடுறாங்க. அவங்க அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஐயா வைகுண்டர் வந்துட்டு திருச்செந்தூர்ல இருந்து தாமரை குளம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து முதல்ல போறாரு. எப்படி போறாரு அப்படின்னா, திருச்செந்தூர்ல இருந்து தாமரை குளம் வரைக்கும் நடந்தே போறாரு. அதாவது என்ன ஒரு ஆச்சரியம் நடக்குது அப்படின்னா, ஐயா வைகுண்டர் எங்க எங்கெல்லாம் நடந்து போறாரோ, போற இடத்துல எல்லாம் இந்த உடம்பு சரியாம இருப்பாங்கல்ல மக்கள், வந்துட்டு ஒரு சில வீட்டுல வந்துட்டு உடல்நிலை சரியாம இருப்பாங்கல்ல, அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து உடல்நிலை வந்து குணமடையுது. இது வந்து அங்க இருக்க எல்லா மக்களும் வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. யார் இவரு, இவரு போற வழியெல்லாம் வந்துட்டு எங்கெங்க யார் யார் உடம்பு சரியாம இருக்காங்களோ எல்லாருக்குமே வந்து ஃபுல்லா உடம்புல இருக்க எல்லா நோயும் தீர்ந்து வந்து இதுவாகுது. யார் இவரு எல்லாம் ஆச்சரியமா பார்த்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயா வைகுண்டர் பின்னாடியே போறாங்க. போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயா வைகுண்டர் வந்துட்டு தாமரை குளம் போய் சேர்றாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்க மக்கள் எல்லாருக்கும் வந்து புத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். நீங்க வந்து இப்படி இப்படி இருங்க, நீங்க வந்து யாருக்கும் அடிமை கிடையாது, நீங்க இந்த மாதிரி வாழுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இது எப்படின்னா, இப்ப நம்ம எல்லாரும் வந்து பாகுபலி படம் பார்த்திருப்போம். பல்வான் தேவல் வந்து அரசரா இருக்கும்போது பாகுபலி வந்துட்டு ஊருக்குள்ள வந்துட்டு அவர் வந்து மக்களுக்கு வந்து புத்தி சொல்வார், இப்படி இப்படி வாழுங்க, இப்படி இப்படி இருங்கன்னு. இதே மாதிரிதான் அப்போ அங்க வந்து நடந்திருக்கு. இப்ப அங்க நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த செய்தி வந்து அரசரோட காதுல போகுது. அந்த அரசர், அதாவது திருவிதாந்தூர் சமஸ்தானத்துல இருக்கிற அரசரோட காதுக்கு வந்துட்டு, அதாவது போகுது.
போறப்ப என்ன ஆகுதுன்னா அரசர் வந்துட்டு இவரை கைது பண்ண சொல்லி உத்தரவு சொல்றாரு. யார் அந்த ஐயா வைகுண்டர், உடனே அவர் கைது பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த அரசரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுவாதி திருநாள். அதாவது இன்னைக்கு வந்து கேரளால சுவாதி திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசேஷமா வந்துட்டு ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க. இது ஏன் அப்படின்னா இந்த அரசரோட பேர்னாலதான். அதாவது இந்த சுவாதி திருநாள்ங்கிற மன்னர் வந்து என்ன பண்றாருன்னா, அதாவது நம்ம தாமரை குலத்தோட அரசர் வந்து என்ன பண்றாருன்னா ஐயா வைகுண்டரை வந்துட்டு உடனடியா வந்துட்டு கைது பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அரசரோட அமைச்சரவையில இருந்த ஒருத்தர் பூவண்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, அரசரே, நீங்க நினைக்கிற மாதிரி இவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. இவர் வந்து இந்த கலி அழிக்க வந்து இறைவன். அவரை பார்த்தா ஒரு சாதாரண ஒரு எப்படி சொல்றது, நம்மள மாதிரி ஒரு ஒரு மனிதன் கிடையாது அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. ஆனா நீங்க அவசரப்பட்டு எதையும் நீங்க வந்துட்டு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மன்னர்கிட்ட சொல்றாரு. ஆனா மன்னர் என்ன பண்றாருன்னா, இது எதையுமே பொருட்படுத்தாம, நீ வந்து எனக்கே சொல்றியா, இன்னொரு முறை நீ வந்து அவரை பத்தி என்கிட்ட புகழ்ந்து சொன்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரை மிரட்டுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, வேற வழி இல்லாம அமைச்சரும் வந்துட்டு விட்டுறாரு. சரி, ஓகே, இதுக்கு மேல இருந்தா நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு விட்டுறாரு. உடனே என்ன பண்றாங்க, அரசரோட சிப்பாய்கள்லாம் வந்துட்டு ஐயா வைகுண்டரை வந்துட்டு போயிட்டு சிறை பிடிக்கிறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, குதிரையில அவரை கட்டி அந்த அரசர்கிட்ட வரைக்கும் அவரை வந்து இழுத்துட்டு வராங்க. அப்படி இழுத்துட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ரோட்ல வந்து அதாவது கயரை கட்டி குதிரை காலில் கட்டி அவர் வந்து இழுத்துட்டு வராங்க. ஆனா வந்து அவருக்கு அப்போ ஒண்ணுமே ஆகல. இப்போ வந்து அரசர்கிட்ட வந்து ஐயா வைகுண்டரை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஐயா வைகுண்டரை வந்து அரசர் வந்து விசாரிக்கிறாரு. நீ யாரு, நீ வந்து இறைவனா, நீ எப்படி இறைவன் நீ சொல்லலாம், நீ நீ வந்து இறைவன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஐயா வைகுண்டர் வந்துட்டு எதுவுமே சொல்லாம இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, சரி நீ இறைவன்னா என் கையில 2 கையில எந்த கையில மோதிரம் இருக்கு அப்படின்னு சொல்லு அப்படின்னு வந்துட்டு அரசர் வந்து ஐயா வைகுண்டர் கிட்ட கேட்கிறாரு. இதுக்கு ஐயா வைகுண்டர் என்ன சொல்றாருன்னா, நான் எந்த கையில மோதிரம் இருக்குன்னு கரெக்டா சொல்லிடுவேன். ஆனா நான் சொல்லிட்டா நீ வந்து என்ன வந்து ஒரு மந்திரவாதி அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து ஐயா வைகுண்டர் சொல்றாரு. உடனே வந்து கோபம் அடைஞ்ச அரசர் என்ன பண்றாருன்னா, ஓ நீ இறைவன் தானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, 108 நாள் ஐயா வைகுண்டரை சிறையில அடைக்க உத்தரவிடுறாரு. அதாவது 108 நாள் ஐயாவை வந்துட்டு சிறையில தூக்கி போடுறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, சிறையில இருக்கும்போது பயங்கரமான கொடுமைகள்லாம் வந்துட்டு உள்ள வந்துட்டு ஐயா வைகுண்டருக்கு இது பண்றாங்க. அதாவது என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா, சுண்ணாம்பை சூடு பண்ணி அதுல தூக்கி அவரை போடுறாங்க. அதாவது ஒரு சாதாரண மனுஷனா சுண்ணாம்புல சூடு பண்ணி தூக்கி போட்டா உடம்புல தோல் எல்லாமே எரிஞ்சு வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். ஆனா அவர் இறைவனுங்கிறதுனால அவருக்கு வந்து அதுல எதுவுமே ஆகல. இது மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்களை பண்றாங்க. தேலை விடுறது, இது மட்டும் இல்லாம என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துல விஷத்தை வந்து கொடுத்தாங்க. அதையும் அவர் குடிச்சு அவருக்கு எதுவுமே ஆகல. இது எல்லாத்தையும் பார்த்த மன்னர் வேற வழி இல்லாம என்ன பண்ணாருன்னா, ஒரு புலிய, அதாவது சினிமாலெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம், அந்த அந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு புலிய 1 வாரம் பட்னி போட்டு அந்த அந்த புலிய ஒரு கூண்லையும் ஐயா வைகுண்டரை ஒரு கூண்லையும் அடைச்சு அந்த புலியை வந்து ஓபன் பண்ணி விடுறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த புலி வேகமா சீறி பாஞ்சு ஓடின புலி வந்துட்டு அவர் இறைவன், நம்மளோட இறைவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த புலி வந்துட்டு சாந்தமா அவர்கிட்ட போயிட்டுச்சு. அவர் எதுவுமே பண்ணல. கடைசியில இதை பார்த்து ஆச்சரியம் அடைந்த மன்னன், உண்மையிலேயே இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறது இறைவன் தான் போல, நாம தான் அவரை தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வைகுண்டர் கிட்ட வந்து அந்த சுவாதி திருநாள் அப்படிங்கிற மன்னர் வந்துட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தவறுதான், நான் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டுட்டு, நீங்க வந்து இப்ப போலாம், நீங்க இப்பயே கிளம்பலாம், நீங்க எங்க போகணுமோ நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஐயா வைகுண்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல, நான் வந்து 108 நாள் என்னோட தண்டனைய முழுசா நான் முடிச்சுட்டு தான் நான் போவேன் அந்த அப்படின்னு சொல்றாரு. ஆனா மன்னர் வந்து என்ன சொல்றாரு, இல்ல நீ இப்பவே நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு வந்து ஐயா வைகுண்டர் வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சுறாரு. நான் வந்து 108 நாள் இருந்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஐயா வைகுண்டர் 108 நாள் வந்துட்டு இதுல இருக்காரு, அதாவது நம்ம சிறையில இருக்காரு. சிறையில இருந்துட்டு அதாவது அவரோட அந்த 108 நாள் அந்த இதை முடிச்சுட்டு ஐயா வைகுண்டர் வந்து வெளியே வராரு. வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா, வெளியே வந்து அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் வந்துட்டு திரும்பவும் வந்து புத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இப்படி இப்படி இருங்க வாழுங்க அப்படின்றாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சமயத்துல வந்துட்டு
அவரை பார்க்க பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த காலத்திலேயே வந்திருக்காங்க. அதாவது 1800 18ஆம் நூற்றாண்டிலேயே அவரை பார்க்க வந்துட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து வந்திருக்காங்க. அப்போ போதுமான இந்த சமயத்துல வந்து அவரை பார்க்க அந்த டைம்லயே பல லட்சக்கணக்கான மக்கள் வந்தனால போதுமான இட வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அமைச்சர் இருந்தார் இல்லையா, அதாவது பூவண்டர் அப்படிங்கிற அந்த அமைச்சர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஐயா வைகுண்டர் மேல கொண்ட பேரன்புனால அவரோட சொந்த இடத்தை ஐயா வைகுண்டருக்கு கொடுக்குறாரு. இன்னைக்கு பூவண்டர் அன்னைக்கு கொடுத்த அந்த இடம் தான் இன்னைக்கு சுவாமி தோப்பு அப்படின்னு சொல்லப்படுற ஐயாவோட தலைமைப்பதி இருக்கிற இடமா இருக்கு. அதாவது அன்னைக்கு வந்து அவர் கொடுத்த இடம் தான் இன்னைக்கு வந்துட்டு ஐயாவோட தலைமைப்பதி இருக்கிற இடமா இருக்கு. ஓகே. இப்ப என்ன பண்றாருன்னா, ஐயா வைகுண்டர் வந்துட்டு திரும்ப மக்களுக்கு வந்து புத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படி இப்படி வாழுங்க, இப்படி இப்படி இருங்க அப்படின்னு சொல்றாரு. மக்களுக்காக வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு மக்களை மாத்துறாரு. இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்காக வந்துட்டு முழுமையா இறங்கி போராடுறாரு. இப்படி எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில என்ன பண்றாருன்னா, ஐயா வைகுண்டர் துவையல் தவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு சொல்றாரு. அதாவது இது துவையல் தவம்னா வேற எதுவும் இல்ல. மக்கள் வந்து இப்படி இப்படி இருங்க, இந்த மாதிரி வாழுங்க, இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்றாரு. இதையும் வந்துட்டு அங்க இருந்த ஆன்றோர் சான்றோர் மக்கள்லாம் வந்துட்டு இதை வந்துட்டு ஐயா வைகுண்டர் சொன்னதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இது மட்டும் இல்லாம வந்துட்டு அந்த சமயத்துல வந்துட்டு துண்டை வந்து இடுப்புல கூட கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருந்தது. இப்ப ஐயா என்ன சொல்றாருன்னா, நீ வந்து துண்டை இடுப்புல கட்ட தேவையில்ல, தலையில கட்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது, உனக்கு நீதான் ராஜா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. இன்னைக்கும் ஐயா வைகுண்டரோட கோவில்கள்ல ஆண்கள் வந்து துண்டை தலையில கட்டிட்டு தான் உள்ள போகணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இது வந்து எதை சொல்லுது அப்படின்னா, நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது, இங்க எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லப்படுது. இன்னைக்கும் ஐயா வைகுண்டரோட கோவில்கள்ல தமிழ் முறையில வந்துட்டு வழிபாடு நடக்கிற ஒரு இதுவா இருக்கு. அதாவது எந்த ஒரு பெரிய ஆடம்பரமும் இல்லாம ஒரு எளிமையான முறையில வந்துட்டு அந்த கோவில்கள்ல வந்துட்டு மக்களுக்காக வந்துட்டு இது பண்ணப்படுது. இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியக்குரிய ஒரு விஷயம் தான். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சமயத்துல அப்படியே போக போக ஐயா வைகுண்டர் என்ன பண்றாருன்னா, 18 வருஷம் தவம் இருக்கிறாரு இந்த மண்ணுல. 18 வருஷம் முழுமையா அவர் வந்து முழுக்க முழுக்க அந்த தவத்துல ஈடுபடுறாரு. இப்போ கரெக்டா வந்து அந்த தவம் எல்லாம் முடிஞ்சு சும்மா கிட்டத்தட்ட வந்துட்டு 1856வது ஆண்டு ஐயா வைகுண்டர் என்ன பண்றாருன்னா, அவரோட திருவுடலை இந்த பூமியில விட்டுட்டு விமானம் ஏறிடுறாரு. இன்னி ஐயா வைகுண்டரை உலகெங்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து வணங்கி வராங்க. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடத்துல ஐயா வைகுண்டருக்கு இன்னைக்கு பதிகள், அதாவது கோவில்கள் வந்து இருக்கு. நீங்க ஐயா வைகுண்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐயா வைகுண்டரை பத்தி ஃபர்ஸ்டே உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னும் பல வீடியோ பார்க்க மனோஜ் டாலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.